வணக்கம் மாணவர்களே, நீங்கள் பயணம் செய்யும் நேரத்திலும், விட்டு பணிகளை செய்யும் நேரத்திலும், ஓய்வு நேரத்திலும், இந்த பாடத்தை ஒலி வழியாக கேட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகலாம். மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் இந்த வினா விடை பயிற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டுபவர்கள் திரையை பார்க்க வேண்டாம், பாதுகாப்பாட் ஒலியை மட்டும் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் சிறிது நேரம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். சதுர்முண்டன் எடுடெக் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். இப்போது பாடத்தை தொடங்கலாம். இன்றைய சிவிக்ஸ் பாடம் குடிமக்களும் குடியுரிமையும் லெவல் 1. ஒவ்வொரு வினாவையும் கவனமாக கேளுங்கள். விடை காண்பிக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். வினா 1. குடிமகன் சிட்டிசன் என்ற சொல் எந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை சிவிஸ். சிவிஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. வினா 2. சிவிஸ். சிவிஸ் என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் என்ன? சரியான விடை பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும். வினா 3. ஒரு நாட்டின் குடிமக்கள் அனுபவிக்க தகுதியுடைய 2 முக்கிய உரிமைகள் யாவை? சரியான விடை குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள். வினா 4. குடியுரிமையின் 2 வகைகள் யாவை? சரியான விடை இயற்கை குடியுரிமை மற்றும் இயல்பு குடியுரிமை. வினா 5. பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை குடியுரிமை எனப்படும். சரியான விடை இயற்கை. வினா 6. விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை குடியுரிமை எனப்படும். சரியான விடை இயல்பு. வினா 7. இந்திய குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் பற்றிய விதிகளை கூறும் சட்டம் எது? சரியான விடை இந்திய குடியுரிமை சட்டம் 1955. வினா 8. 1955 ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது? சரியான விடை 5 வழிமுறைகள். வினா 9. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை 1க்கு முன்பு இந்தியாவில் பிறந்த ஒருவருக்கு குடியுரிமை எவ்வாறு வழங்கப்பட்டது? சரியான விடை அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெற்றார். வினா 10. 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோருக்கு குடியுரிமை தொடர்பான விதி என்ன? சரியான விடை பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். வினா 11. 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் குடியுரிமை பெற என்ன நிபந்தனைகள் உள்ளன? சரியான விடை பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக குடியேறியவராக இல்லாதிருத்தல் வேண்டும். வினா 12. 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்த ஒருவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற என்ன நிபந்தனை இருந்தது?
சரியான விடை அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வினா 13 1992 டிசம்பர் 10க்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர் வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற நிபந்தனை என்ன? சரியான விடை பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வினா 14 2004 டிசம்பர் 3க்கு பிறகு வெளிநாட்டில் பிறந்தவர் இந்திய வம்சாவளி குடிமகனாக ஆக என்ன செய்ய வேண்டும்? சரியான விடை பிறந்த ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். வினா 15 ஒரு இந்திய குடிமகனை திருமணம் செய்த வெளிநாட்டவர் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் முன் இந்தியாவில் எவ்வளவு காலம் வசித்திருக்க வேண்டும்? சரியான விடை 7 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். வினா 16 இயல்பு குடியுரிமை பெற ஒருவர் இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள ஒரு மொழியில் போதிய அறிவை பெற்றிருக்க வேண்டும். அந்த அட்டவணையில் தற்போது எத்தனை மொழிகள் உள்ளன? சரியான விடை 22 மொழிகள். வினா 17 ஒரு வெளிநாட்டு பகுதி இந்தியாவுடன் இணையும் போது அப்பகுதி மக்களுக்கு குடியுரிமை எவ்வாறு வழங்கப்படுகிறது? சரியான விடை பிரதேசங்களை இணைத்தல் மூலம் இந்திய அரசு அவர்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. வினா 18 பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்தபோது இந்திய அரசு அப்பகுதி மக்களுக்கு எந்த ஆண்டு இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது? சரியான விடை 1962. வினா 19 இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் விதிகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? சரியான விடை பகுதி இ. விதிகள் 5 முதல் 11 வரை. வினா 20 குடியுரிமை இழப்பு பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடும் 3 வழிமுறைகள் யாவை? சரியான விடை குடியுரிமையை துறத்தல், குடியுரிமை முடிவுக்கு வருதல் மற்றும் குடியுரிமை மறுத்தல். வினா 21 ஒருவர் தாமாக முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமையை பெறும்போது அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வருவது எனப்படும். சரியான விடை குடியுரிமை முடிவுக்கு வருதல். வினா 22 மோசடி அல்லது தவறான பிரதிநித்துவம் மூலம் குடியுரிமை பெற்ற ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஓர் ஆணை மூலம் இழக்கச் செய்வது எனப்படும். சரியான விடை குடியுரிமை மறுத்தல், கட்டாயமாக முடிவுக்கு வருதல். வினா 23 பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவர் இயல்பாக பெறும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை நாட்டுரிமை நேஷனாலிட்டி. வினா 24 சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை குடியுரிமை சிட்டிசன்ஷிப். வினா 25 ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியுமா? சரியான விடை முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். வினா 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் குடியுரிமை வகை எது?
சரியான விடை ஒற்றை குடியுரிமை. வினா 27 இரட்டை குடியுரிமை வழங்கும் நாடுகள் இரண்டினை குறிப்பிடுக. சரியான விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து. வினா 28 இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? சரியான விடை குடியரசுத் தலைவர். வினா 29 ஐன்றை என்பதன் விரிவாக்கம் என்ன? சரியான விடை நோன் ரெசிடென்ட் இந்தியன் வெளிநாடு வாழ் இந்தியர். வினா 30 இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? சரியான விடை வெளிநாடு வாழ் இந்தியர் ஐன்றை. வினா 31 பியோ என்பதன் விரிவாக்கம் என்ன? சரியான விடை பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இந்திய பூர்வீக குடியினர். வினா 32 பியோ முறை எந்த ஆண்டு இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசி முறையுடன் இணைக்கப்பட்டது? சரியான விடை 2015 ஜனவரி 9. வினா 33 ஓசி என்பதன் விரிவாக்கம் என்ன? சரியான விடை ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர். வினா 34 ஓசி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்தியாவில் எந்த முக்கிய உரிமை இல்லை? சரியான விடை வாக்களிக்கும் உரிமை இல்லை. வினா 35 இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி வரையறுக்கப்பட்டுள்ளன? சரியான விடை 42வது சட்ட திருத்தம். வினா 36 ஒரு நாட்டில் வசிக்கும் ஆனால் அந்நாட்டின் குடிமகனாக இல்லாதவர் எனப்படுவார். சரியான விடை அந்நியர் ஏலியன். வினா 37 ஒரு நாட்டில் தடையின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி புரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் எனப்படுகிறார். சரியான விடை குடியேறியவர் இமிகிரண்ட். வினா 38 பிரவாசி பாரதிய தினம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஜனவரி 9. வினா 39 பிரவாசி பாரதிய தினம் யாருடைய வருகையை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை மகாத்மா காந்தி தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம். வினா 40 பிரவாசி பாரதிய தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது? சரியான விடை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. வினா 41 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை பெறும் வழிகளில் ஒன்று அல்லாதது எது? பிறப்பின் மூலம், வம்சாவழியின் மூலம், சொத்துரிமை பெறுவதன் மூலம். சரியான விடை சொத்துரிமை பெறுவதன் மூலம். வினா 42 ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமூகத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதே ஆகும்.
சரியான விடை உலகளாவிய குடியுரிமை. வினா 43 இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களிடையே எதை ஊக்குவிக்கிறது? சரியான விடை சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும். வினா 44 இந்திய குடிமக்கள் அனுபவிக்கும் உரிமைகள் சிலவற்றை குறிப்பிடுக. சரியான விடை அடிப்படை உரிமைகள், வாக்களிக்கும் உரிமை, அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை. வினா 45 நற்குடிமகனின் பண்புகளில் ஏதேனும் இரண்டை குறிப்பிடுக. சரியான விடை அரசியலமைப்பு சட்டத்தின் படி நடத்தல், சட்டத்திற்கு கீழ்ப்படிதல். வினா 46 இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் பதிவு மூலம் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் முன் இந்தியாவில் எவ்வளவு காலம் வசித்திருக்க வேண்டும்? சரியான விடை 7 ஆண்டுகள். வினா 47 எந்தெந்த நாடுகளை தவிர்த்து மற்ற வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்ற இந்திய பூர்வீக குடியினர் ஓசி அட்டை பெறலாம்? சரியான விடை பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம். வினா 48 அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் குடியுரிமை வழங்கப்படுகிறது. சரியான விடை இரட்டை. வினா 49 போரின் போது எதிரி நாட்டுடன் இந்திய குடிமகன் வணிகம் செய்வது குடியுரிமை வழிவகுக்கும். சரியான விடை இழப்புக்கு. வினா 50 சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணியை செயலாற்றுதல் ஆகியவை யாருடைய பண்புகளாகும்? சரியான விடை நற்குடிமகனின் பண்புகளாகும். அனைத்து வினாக்களும் நிறைவடைந்தன. நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் சிறிய தகவலும் உங்கள் தேர்வு வெற்றிக்கான முக்கியமான படியாகும். இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்திற்கான நோட்ஸ் மற்றும் மற்ற பெனிஃபிட்ஸ் பெற sadurmundan.edu.com வெப்சைட்டில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்கள் மொபைல் தொடர்ந்து படிக்க sadurmundan.edu மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் TNPSC தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஆல் தி பெஸ்ட். sadurmundan.edu.உடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.